கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கரிசல் செய்கிறோம். பரிசுத்த திருத்துவ ஆலயம் வடக்கு இடையங்குளம் ஆலயத்தினுடைய 25வது ஆலய பிரதிஷ்டை வெள்ளி விழா பண்டிகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இறைமையில் நாம் இயேசு கிறிஸ்துவிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் பண்டிகைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பூமியின் குடிகளில் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்ததி முன்வாருங்கள். மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, 25வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக நீர் எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து வந்தீர். இந்த வெள்ளி விழாவிலும் உம்முடைய பாதப்படியிலே வந்து உமக்கு நன்றி சொல்லும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும். இந்த பண்டிகை நாட்களிலும் ஒரு மகிமை எங்களை ஆளுகை செய்யும். இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும். இந்த வேலையிலும் கூட இந்த ஆலயத்தில் தர்மியான பண்டிகை வேலையிலே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உம்மை நோக்கி பார்த்து போற்றி புகழவும், இந்த இடத்திலே வைக்கிற விண்ணப்பங்களுக்கு நீ செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவும் உடைய வல்லமை பலமாய் கிரியை செய்வதாக. இந்த பண்டிகை நேரத்திலும் அப்பத்தை பிற்கையிலே உடைய கிருபை அதிகமாக எங்களை ஆளுகை செய்வதாக. ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவேன். இந்த இடம் முழுவதிலும் உங்களுடைய வல்லமையும் உடைய வஸ்திரத்தோடு நிறைந்திருக்கத்தக்கதான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்திருந்து
கீதங்களும் கீர்த்தனைகளும் 394 பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் நாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். 394. முகமுறை வசனங்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த ஆலயத்தில் நாமும் எந்தெந்தைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும்.
உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்கள் மலைகளில் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். கர்த்தரை துதிப்போமாக. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் மறுமொழியாக, சர்வ வல்லமை நிறைந்த கடவுளே, உமக்கு துதி உண்டாவதாக என்று சொல்வோமாக. தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கண்ணை இமை காப்பது போல் காத்தமைக்காகவும், நம்முடைய கையின் பிரயாசமாகிய விவசாயம், வியாபாரம், தொழில் மற்றும் பல்வேறு அரசு உத்தியோகங்கள் ஆகியவற்றை ஆசீர்வதித்து தந்ததற்காக கர்த்தரை துதிப்போமாக. மகா வல்லமையும் மகிமையும் கொண்ட திரியேக கடவுள் தம்மை இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளமைக்காக கர்த்தரை துதிப்போமாக. கிறிஸ்து தமது ஊழியர்களிடம், இதோ உலகத்தின் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அருள் வாக்கு வைத்து சதா காலங்களிலும் அவருடைய சீசர்களுடன் இருந்து அவர்களை நடத்தி உலகெங்கும் சுவிசேஷத்தை பிரகாசிக்க செய்தமைக்காக கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய ஊரிலே சுவிசேஷம் பிரவாகிக்கவும் தேவனை நன்றியுள்ள இருதயத்துடன் ஆராதிக்கவும் இந்த ஆலயத்தை தந்ததற்காக கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய தேசத்திலும் ஊரிலும் நற்செய்தியை கொண்டு வந்தவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. நமது ஊரிலே ஆலயம் தோன்ற கிறிஸ்துவின் நாமத்திலே தங்கள் நேரம், திறமை, உழைப்பு, பணம் ஆகியவற்றை கொடுத்த அனைத்து முன்னோர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய திருச்சபை வளர்ந்த பிறகு கர்த்தர் கிருபையாக கொடுத்த எல்லா முன்னாள் பேராயர்களுக்காகவும், இந்நாள் இப்பணியில் இருக்கும் மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்காகவும், மேலும் இங்கு பணி செய்த முன்னாள் மற்றும் இந்நாள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. தேவ ஊழியர்களின் தியாகம் நிறைந்த ஊழியத்தினால் கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட நமது திருச்சபையின் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக.
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற நாம் பாவத்தை அறிக்கை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ நான் பாவத்தை செய்திருந்தால் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே, பண்டிகையை ஆசிரிக்க வந்திருக்கிறதா பாவத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரை நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தவன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையும் உண்டது அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய புறவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தீமையை விருத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரக்கடவது. சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் மீது அக்கறை கொண்டு வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக தகப்பனே, மூன்று நாட்களில் மறந்து நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த மகிமையான ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்ட எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிப்பதை மறந்ததை மறந்துள்ளோம். இந்த ஆலயத்தில் நடைபெற்ற ஆராதனை வேலைகளை புறக்கணித்ததை தேவ தியான வார்த்தைகள் செய்தியை விளக்கி செயல்படாத நிலைக்காக நாம் வருகிறோம். கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு அளித்த குடும்பத்தை எதிர்பார்க்கும் விதத்தில் அமைக்காதது சிறுபிள்ளைகளுக்கு ஒரு நாட்களை
நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்தும் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயவுபடுத்த ஆண்டவர், இரக்கமும் மன்னிக்கும் அன்பும் நிறைந்தவர், மன்னித்து மன்னிக்க கற்றுக் கொடுத்தவர், உண்மையாக தம் குற்றங்களை உணர்ந்து பாவரிக்கை செய்யும் உங்களின் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட நிலையான பரிசுத்தமானதை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு அருளை செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை செய்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் சுத்தப்படுவதாமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாமே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாமே. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு முன்பதாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்னையும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 84ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள். என் ராஜாவும் என் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே, உடைய பீடங்களே அடைக்கலால் குருவிக்கு வீடும், பகைகளால் குருவிக்கு தன் குஞ்சுகளும் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உண்மையை பலன்மொழிகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கீழகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காகிறார்.
தேவபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் உண்மையத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியார்கள் உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறேன். தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசன் செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல என் குமாரனும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றினோம். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை சொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாற்றம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு, உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவிடத்தில் கொண்டிருக்கும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்கிறோம். பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பண்டிகை நாளிலும் ஆண்டவரை துதித்து நாம் பாடப் போகிறோம். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது கிருபைகள் எல்லாம் வரும். தயவு செய்து குட்டி பிள்ளைங்க முன்னே வந்து அமரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் முன்னே வரிசையாக உட்காரபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆங்கில் எழுந்து நடமாடாதபடி இந்த பண்டிகை ஆராதனையிலே ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று எண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக பயபக்தியோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நாம் யாரும் எழுந்திருந்து கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். சிறுபிள்ளைகள் எல்லாரும் சேவை இல்லாதபடி முன்னே வந்து அமர்ந்து பெரியவர்களுக்கு இடம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Amen.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கும் வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களும் உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான வழியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது குறிக்கப்பட்ட 2வது வேத பாடம் வாசித்து நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு பிறந்தார். பொன்னிலாவின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அடைந்து மனித அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மணித்தோடு எழுந்தடைந்தார். பரவத்தையே சர்வவல்ல பிதாவாகிய நின்று வலது வாசலில் வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோடு மரத்தில் நியமிக்கப்படுவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையில் பரிசுத்தாவின் ஐக்கியம் மன்னிப்பும் சர்வீத்திலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் வழங்கால் படியிட்டு யாவரும் ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தெரியப்படுத்துவோமாக. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் மறுமொழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று சொல்லுவோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நமது ஆலயத்தின் எல்லா ஆராதனைகளும் தேவ ஆளுகையினால் நடத்தப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆலயத்தில் ஞான ஸ்நானம் பெறுவோர், கிறிஸ்துவை அறிகிற மெய் ஞானத்தில் நிலைத்திருக்க திடப்படுத்தல் பெறுவோர், ஆவிக்குரிய வாழ்வில் உறுதிப்பட பரிசுத்த நற்கருணை பந்தியில் பங்கு பெறுவோர், கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட விவாகத்தில் இணைக்கப்படுவோர், குடும்பமாக தேவ நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை, வாலிப ஆண்கள் கூடுகை, வாலிப பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை, பெண்கள் கூடுகை, ஜெப குழுக்கள் கூடுகை ஆகிய கூடுகைகள் மூலமாக திருச்சபையார் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய திருச்சபையின் பணிகள் திறம்படும்படி நடக்க நம்முடைய மகாகணம் பேராயர், குருமார், சபை ஊழியர்கள்,
கோவில் பணியாளர்கள், ஆசிரியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரும் புதுவெள நாள் நிரப்பப்படவும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாக நடக்கவும் அவர்கள் பணி வளரவும் ஜெபிப்போமாக. விவசாயம், கல்வி, வியாபாரம், தொழில், சிறு வேலை, அரசு துறை வேலை, வாகனம் ஓட்டுதல் ஆகிய வேலையில் இருப்போர் பாதுகாப்பு பெற ஆசீர்வாதம் பெற ஜெபிப்போமாக. அறியப்படாத மக்கள் ஆண்டவரை அறிந்து திருச்சபையிலே சேர்க்கப்படவும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து பெறவும் ஜெபிப்போமாக. கிறிஸ்தவர்களாக நம்மை காண்பவர்கள் நம்முடைய கிறிஸ்துவை காண நாம் நமது சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் தன்மையை கருத்துக் கொண்டவர்களாக சாட்சியுள்ள தூய வாழ்க்கை வாழ கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. திருச்சபை மக்கள் பருவநிலை மாற்றங்களினால் ஏற்படுகிற வியாதிகளினாலும் கொள்ளை நோய்களினாலும் பாதிப்படையாதபடிக்கு தேவன் தமது கிருபையை விளங்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நாம் வறுமையில் இருந்து காக்கப்படவும் பூமியின் நற்பலனை அதின் காலத்தில் அனுபவிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வரப்போகிற ராஜாதி ராஜாவாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுகிற மற்றவர்களை ஆயத்தப்படுகிற திருச்சபையாக மெய் ஆசீர்வாதம் பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுவருமாயிருக்கிறவராமுடனே எவ்வகையும் இந்த நிலைமையும் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தார்களும் உமது வழிகளையும் தெரியப்படுத்தியதும் விசேஷமாக தேவரீர் பொதுவாயிருக்கிற திருச்சபைக்கு நற்செய்தியை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவருக்கும் சத்திய மார்க்கத்தில் நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதியின் நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றிக் கொண்டே இருக்கவும் அந்த சபையை உடைய நல்ல ஆவியினாலே நடத்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆசையும் பற்றிய எவ்விதமான துன்பங்களை அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரவருடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரவப்படுகையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய ஆலயத்தினுடைய 25வது ஆலய பிரதிஷ்டை. நம்முடைய ஆலயம், இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு முன்னமும் இந்த இடத்திலே ஆலயம் இருந்து நம்மை ஆண்டவரை ஆராதித்து
அல்லேலூயா. எனவே இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டு இந்த 25வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலும் ஆண்டவரே நான் உங்களை பொழுதுள்ள வந்திருக்கிறோம் என்று வந்திருக்கிற நாம் எல்லாருமே பாக்கியவான்கள். இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே நீங்க என்னெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் புகழ்ந்தாட்சியாபுரம் ஆலயத்தில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடந்தது. ஏராளமானவர் கலந்து கொண்டார்கள். 122வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு ஆசரிக்கப்பட்டது. நம்முடைய சேகரத்திலே 14 சபைகள் இருக்கிறது. இந்த 14 சபைகளிலே மிகவும் பழமை வாய்ந்த சபை கோவிந்தவேரி சபை. அது ஒரு குட்டி சபை தான், எல்லாரும் பார்த்துருவீங்க. அது இந்த வருடம் 200வது ஆண்டை என்ன செய்கிறது காண்கிறது. கிளாரிந்தா ஆலயம் 1780, அதை தொடர்ந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் கோவிந்தவேரி, ஓடகரை, கரிசல், பக்கத்தில் நெடுவலை, இதெல்லாம் இந்த வருஷத்தில் 200வது ஆண்டை காணக்கூடிய அளவுக்கு கோவிந்தவேரி, நெடுவிலை, மேலேசவல் இந்த சபைகள் எல்லாம் இந்த வருஷம் 200வது ஆண்டை காண்கிறது. இன்னும் 2 வருடம் கழித்து கரிசல், ஓடகரை இதெல்லாம் 200வது ஆண்டை எட்டி பிடிக்கிறது. இந்த ஆலயங்களில் போய் யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏராளமான ஆசீர்வாதங்கள். நேற்றைய தினத்தில் இந்த ஓதாட்சியாபுரம் அது ஒரு காலத்தில் தாய் சபை என்று சொல்கிறாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த சபை. அதுவும் 200 ஆண்டுகள் ஆயிருக்கும். அந்த வரலாறு கிடைக்கல. ஆனால் அந்த ஆலயத்தை தேடி நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து ஜெபம் பண்ணுறாங்க. நேற்று ஒரு சாட்சி சொன்னாங்க, இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம், 11 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை. கடந்த முறை நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், இந்த முறை ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுத்தாருங்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஆலய பிரதிஷ்டை நாட்களில் நம்ம இந்த ஆலயத்தில் ஒரு பொருத்தனை செய்து கேட்கும் போது அது நமக்கு அப்படியே ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமே இந்த நேரத்தில் இருக்கிறது. எனவே இந்த பிரதிஷ்டை பண்டிகையிலே வந்திருக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த ஆலயத்தை பற்றி நம்முடைய சபையுடைய ஐயா ஒரு சில வார்த்தைகளில் நம் மத்தியிலே பேசுவார்கள். நாளில் மகிழ்ச்சியான மத்தியான வேலைக்காக நாம் ஆண்டவரை சோதரிப்போம். இந்த நாளிலும் நாம் நம்முடைய 25வது ஆலய பிரதிஷ்டை பணியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 4ஆம் தேதியிலிருந்து நாம் இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை பணியை கொண்டாடி இருக்கிறோம். இது நம்முடைய பிரதான பணியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணியை கலந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக குருமார்கள், உபதேசிப்பார்கள் எல்லாருக்காக நாம் அன்போடு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் நான் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கனடான கூட்டமாக நீங்கள் இந்த ஆலயத்தில் கலந்து கொண்டது மிக ஆச்சரியமான அவசியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இதனாலே நம்முடைய ஆலயத்தின் வரலாறை நாம் பார்க்கும் பொழுது 1918ஆம் ஆண்டு வேலையை அவர்களால் இந்த இடங்களிலே சில காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஊழியர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் 1920 கோயில்படியில் ஆலயம் கட்டுக்கொண்டிருக்கிறது. ஜபக்கூடாது நீங்கள் போகிற பக்கம் கலந்து வச்சிருக்கு. அது மாதிரி இங்கேயும் 1920 நம்முடைய சபையிலே ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை போட்டு ஆலயத்துக்கு மேற்பகுதியில் இருக்கிற இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது வேலை செய்வர்கள் அடிக்கடி வருவதும் இங்கே 2 குடும்பங்கள் மட்டும் ஆலயத்தை நேசித்து அவர்களோடு சம்பாதிப்பதும் அந்த ஆலயங்களை கலந்து கொள்வதுமாக இருக்கிறது. தொடர்ந்து எல்லா மக்களும் ஒவ்வொருவராக ஆலயத்தை நேசித்து வந்திருக்கிறார்கள். வரும்பொழுது இந்த பழைய ஆலயம் நமக்கு இருந்து நல்லா தெரியும். நான் அந்த ஆலயத்தை இடிச்சுட்டு இடித்தோம். கெட்டும்போது 2020 நம்ம கழியிருந்தோம். எழுதியிருந்தோம். இப்படியாக இந்த ஆலயத்தை நாம் நேசித்ததன் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி அதில் பாடசாலையும் ஆசிரியர் 2 ஆசிரியர்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆசிரியருக்கு சம்பளமானது நம்ம திருமணத்திலிருந்து பாதி சம்பளம் நம்ம அவங்க ஊரில் பிரித்து நன்கொடையாக பிரித்து அந்த சம்பளத்தையும் வாங்கிடுவோம். அப்படிதான் இருந்தது. ஐயா காமராஜர் காலத்துலலாம்
ரெகுலர் ஆகி அது 2 ஆசிரியர்களுக்கு நிரந்தரமான சம்பளம் அரசாங்க பொறுப்பில் இருந்ததாக வரலாறு. இப்படிப்பட்ட காலையில் இந்த ஆலயமானது பாடசாலையில் நடந்து கொண்டிருந்தது, பாடசாலையில் ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது, 2 ஒன்று தான். அதுக்கு பிறகாக நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முந்தின சந்ததி அவங்களாம் இல்லை நம்ம மத்தியில், அவங்களும் பேர் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவர்தான் 2000 ஆலயத்தை நமக்கு கட்டி இருந்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை 2000 கட்டி மே மாதம் 22ஆம் தேதி பிரதிஷ்டை செய்து வந்திருக்கிறார்கள். அதை ஜோசப் அவர்கள் ஜோசப் அவர்கள் வந்து இதை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது மகாபுரம் பேராயராக இருந்தவர்கள் சேஷன் நிர்மலாஜி இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வரக்கூடாத வாய்ப்பினால் ஐயா உதவி தலைவராக உதவி தலைவராக இருந்த எஸ் ஜோசப் ஐயர் அவர்கள் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு நம்ம மத்தியிலே இருந்த பெரியவர்கள் ஒவ்வொரு பேருக்கு தான் அவர்களெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பெரியவர்கள் இந்த ஆலயத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். விரிவாக்கம் செய்தவர்கள் ஒரு நல்ல கோபத்தை கட்டி தந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு கூடாரத்தை அமைத்திருக்கிறோம். இந்த இடத்தை நமக்கு ராஜசேகர பாடியவர்கள் தந்தார்கள் இலவசமாக. அவர்களும் அவர்கள் சேர்ந்த மக்களும் தந்தார்கள். அதை நாம் பயன்படுத்தி இப்பொழுது நல்ல ஒரு சென்று போட்டுருக்கோம், நல்ல ஒரு சமையல் கட்டியிருக்கோம், எல்லாம் நம்ம செய்திருக்கோம். இதுதான் நம்முடைய வரலாறு. இந்த வரலாறு 2020க்கு பிறகு நடந்த காரியங்கள் தான் இதுதான். நம்முடைய பெரிய முயற்சியினாலும் ஆண்டுடைய பிரதான கிருமியினாலும் ஆலயம் நம்ம பாடசாலையை கட்டியிருக்கிறோம். இது ஆலயத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறோம், நல்ல ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். இது நம்முடைய முயற்சினால் நடைபெற்றது. ஆண்டவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் நாம் ஒரு சபைகளை கட்ட வேண்டும் என்று நாம் எழுதியிருக்கோம். அடிக்கல் நாட்டியாச்சு ஐயா அவர்களுக்கு வர முடியவில்லை. அப்பொழுது வந்து குருவானவர்களால் நாம் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். மணல் எடுத்துக்கோ செங்கல் வச்சிருக்கோம். நிச்சயமாக இந்த ஆலய பிரதிஷ்டை ஆலயம் முடிந்தவுடன் பிரதிஷ்டை முடிந்தவுடன் அடுத்த வாரத்தில் நம்ம வேலை ஆரம்பித்து அதை செய்வோம். நிச்சயமாக ஆண்டு நம்மோடு கொண்டு நம்முடைய சபை வெளியிடலாம். இந்த சபையிலே இப்போது 25 குடும்பங்கள் உண்டு. ஒரு சில குடும்பங்கள் விலகி போகிறது. அது நமக்கு கையில் கிடையாது. அது போகிறவங்க நம்ம கையில் கிடையாது. என்ன பெரியவர் சபைக்கு போகிறாங்க, நாங்கள் ஆதிக்குள்ள சபையில் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டம். இருந்தாலும் இப்பொழுது தற்சமே நம்முடைய சபையில் 25 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் உற்சாகமான குடும்பம் தான். ஒரு சொன்னால் உடனே செய்வாங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா உடனே செஞ்சிடுவோம். அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம கடவுளை ஒரு வித்தியாசம் இருக்கா. இதுதான் நம்முடைய சபையின் வரலாறு. 1918 இந்த சபையாக ஆரம்பமாகி 20 ஒரு சின்ன ஓலை குடிசையாக கட்டப்பட்டு அதிலே நடைபெற்று இருந்திருக்கிறது. இப்பொழுது நாம் முக்கியடைந்து இந்த காரியங்கள் செய்திருக்கிறவர்களை நாம் அன்புள்ள ஆண்டவர் உதவியாளராக நல்ல ஒரு நம்முடைய ஆலயத்தினுடைய வரலாறை அருமையான நம்முடைய சபைகளை அவர்கள் சொன்னார்கள். அருமையான ஆலயத்தை கட்டுவதற்கு நல்ல உற்சாகமாக கொடுத்த பிள்ளைகள், உழைத்த பிள்ளைகள், அருமையான இடத்தை கொடுத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை நாளிலும் இந்த அருமையான ஆலயத்திலே பணி செய்த போதகர்கள், பணி செய்த சபை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை நாளில் நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல ஒரு ஆலோசனை, இந்த ஆலயத்தை அதிகமாக நேசியுங்கள். இல்லையா? இந்த ஆலயத்தை அதிகமாக நேசிங்க. இந்த ஆலயங்கள்லாம் ரத்தம் சிந்தி கட்டப்பட்ட ஆலயங்கள். எத்தனையோ தூர இடத்திலிருந்து வந்து எத்தனையோ பரிசுத்தர்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள். எனவே இந்த ஆலயத்தை நம்ம என்ன கேட்கிறோமோ அது நம்ம கொடுக்கப்படும். இந்த ஆலயத்தை டெய்லி தேடுங்க. காலையிலையும் ராத்திரியும் சாயங்கால வேலையில் இந்த 2 நேர ஆராதனைகள் நம்முடைய ஆலயங்களில் நடக்குது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயை கொடுப்பார். நான் எல்லாத்துக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் கால்கள் காலையிலையும் சாயங்காலமும் இந்த ஆலயத்தில் உங்கள் கால்கள் ஊண்டப்பட்டுச்சுன்னா நீங்கள் முத்தி வயதிலையும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பீர்கள். எனவே இந்த ஆலயத்தை நேசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக.
இப்பொழுது அந்த தியான ஆலயத்தை நமக்கு தந்தை மட்டுமாக வழிநடத்தின தேவனை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல்கள் குழுவினர் ஒரு பாடலை முன்னே வந்து பாடலை பாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிமையின் நேரமாக இறங்கி வந்தீரே என்கிற பாடலை நாம் எல்லாருமே அவர்களோடு சேர்ந்து நம்ம பாடுவோம். பாடலை நல்ல பொருளை உணர்ந்து தர்மையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank
ஆண்டவர் நம்ம மேலே அதிக அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் நம்மை ஆளுகை செய்வதாக. ஒரு சில ஆலோசனைகள். இந்த பிரதேச நாளிலும் ஆலயத்தை நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும். எனவே இந்த ஆலய ஆராதனைகளில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். அதே போல ஆலயத்தில் 10 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் சரியாக 10 மணிக்கெல்லாம் என்ன செய்ய ஆலய ஆராதனைக்குள்ளே நீங்கள் கடந்து வாருங்கள். ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக தான் நம்ம எல்லாரும் ஜீவனோடு இருக்கிறோம். நல்ல கிருபைகள் நல்ல மகத்துவங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதிகமாக இந்த ஆலயத்தை நேசித்து இந்த ஆலயத்திற்காக உற்சாகமாக கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை வழிநடத்துவதாக. இந்த அருமையான பிரதான பண்டிகை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே அருள் திரு ஏசாயா ராஜசிங் ஐயா அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் திருநெல்வேலி சந்திப்பு செய்கிற தலைவராக இருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய நெல்லை திருமணத்துடைய குழந்தைகள் நல இயக்கத்தில் இயக்குநராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா அவர்களே நம்முடைய சேகரத்தின் சார்பாக நம்முடைய சபை சார்பாக நம்ம எல்லாரும் ஐயா அவர்களை கைகளை தட்டி ஐயா அதே போல நம் மத்தியிலே ஆராதனையை சிறப்பிக்கும்படி வந்திருக்கிற நம்முடைய சேகரத்தினுடைய சபை ஊழியர்கள் விசேஷமாக கோவிந்தவேலி சபை ஊழியர் ஐயா அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். காரியங்களை செய்வதாக. அதே போல நம் மத்தியிலே மேலும் பூர்ணி சபை ஊழியர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். மேலும் நம் மத்தியிலே நம்முடைய சேகர சபை ஊழியர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்களை நம்ம வாழ்த்தி நாம் வரவேற்போம். நம்முடைய தாய் சபை கரிசல் சபையுடைய ஜான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நம்ம அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். அதே போல நம்முடைய சபையுடைய அவர்களுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற அருமையான உற்சாக உறவினர்கள் அருமையான ஒவ்வொரு இல்லத்திலிருந்து அருமையான உற்சாக உறவினர்கள் வெளியிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அவர்களையும் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை நம்ம வாழ்த்தி வரவேற்போம். மேலும் நம்முடைய சபை மூப்பர்கள் அருமையான சபை வாலிபர்கள் அருமையான சபை பிள்ளைகள் எல்லாரும் இந்த வெள்ளி விழாவில் கூட நம்ம மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதியிலிருந்து நாம் சிறப்பான எல்லா காரியத்தையும் சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. இந்த அனைத்து கூட்டங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய பெரிய பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த அருமையான பண்டிகை வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்கிற நல்ல ஒரு சிந்தனையோடு நாம் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது சாட்சி வேலை யாராவது நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை இதில் பகிர்ந்து கொள்வோம் நினைச்சீங்கன்னா ஒரு 2 பேர் இந்த சாட்சி வேலையை நீங்கள் முன்னே வந்து இந்த சாட்சிகளை சொல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன். யாராவது ஏவப்பட்டால் கடந்த முறை இந்த பண்டிகை நான் வந்திருந்தேன் ஆண்டவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிற யாராவது பிள்ளைகள் இருந்தால் இந்த அருமையான பிரதேச நாளில் நீங்கள் முன்னே வந்து சாட்சி சொல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். எனவே இந்த பண்டிகை நாட்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 23 வருஷம் ஆகுது. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் வேற சபைக்கும் போனது கிடையாது. ஏதோ ஒரு ஊழியக்காரர்கிட்டையும் என்ன நின்றது கிடையாது. 23 வருஷம் ஆண்டவர் சபையில் எனக்கு நான் செலுத்திருக்காரு. போன வருஷம் அந்த பிரச்சனை பண்டிகை எனக்கு வரும்போது
யார் யாரெல்லாம் எப்படி எப்படி என்னென்ன நினைப்போட வராங்களே தெரியாது. ஆனால் ஒரு வேண்டுதலோடு வந்த போன வருஷம் எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே. அதே மாதிரி என் மகனுக்கு ஒரு வேலை கேட்டு இந்த இடத்துல நான் மண்டிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சேன். ஆனால் போன வருஷம் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் நாங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சேன். ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் அதுக்குள்ளே எனக்கு இந்த 2 காரியங்கள் நடந்தால் நான் இந்த சபையில் நான் சாட்சி சொல்லுவேன், இந்த ஆராதனை நான் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு விண்ணப்பத்தோட வேண்டுதலோட நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் போன வருஷம் எனக்கு ஒரு நல்ல வசனத்தை தந்தார், வாக்குத்தத்தத்தை தந்தார். நீ விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு செய்வேன். அப்போ 5 மாதம் ஆயிட்டு ஆண்டவரே, நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவீங்களே, நீ விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு செய்வேன்னு சொன்னீங்களே தகப்பனே. நானும் நான் கேட்டுட்டே இருக்கேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் எப்படியாவது பண்டிகையை சாட்சி சொல்றேன் ஆண்டவரே, எனக்கு என் காரியத்தை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா அது போன மே மாசம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆயத்தமாகிற மாதிரி இருக்கும், அது பிந்திக்கிட்டே போச்சுது. அப்போ ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். ஏசப்பா, நான் விரும்புகிறபடி இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் எந்த இடத்துல வீடு கட்டணும், நான் வாங்கின இடத்துல கட்டணுமா, என் பூர்வீக இடத்துல கட்டணுமா ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டு ஜெபத்துல நான் என் பிள்ளை என் கணவர் 3 பேர் வந்து ஜெபிக்கும் போது டெய்லி ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். அப்போ ஆண்டவர் நான் அறியாத கெட்டதுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் என் தேவன் எனக்கு செய்தார். 9வது மாசத்துல நானே நினைக்கல, நானே இந்த வீட்டுல இல்ல, நான் இல்லாத நேரத்துல என் தேவன் காரியத்தை வாய்க்க செய்தார். அதற்காக தேவனுக்கு கோடான நன்றி. நாங்கள் இன்று வரை இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவருடைய கிருபையில நான் ஒரு நாள் வாழவே முடியாது. அதனால இந்த ஆலயத்துல மெய்யான தேவன் உண்டு. எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மரண கண்ணிகள், எல்லாவற்றிலும் இந்த ஆலயத்தை நான் முட்டி போட்டு ஜெபிச்சிருக்கேன், கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கேன். எத்தனையோ ஆக்சிடென்ட், நாய் குறுக்கச்சாட்டு 2 நேரம் ரோட்ல விழுந்து, ஆனால் ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தவனுக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான்னு சொல்லலாம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் தேவன் வசனத்தின் மூலம் என்னை வழிநடத்தி செல்கிறார். அதற்காக ஆண்டவர் கூட நன்றி. இந்த சாட்சி கூட நான் ஒரு வருஷமா நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டவர், சாட்சி நான் எப்படி சொல்லுவேன், என்னை தேய்ச்சுங்க, என்னை ஆட்சி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் கேட்டேன். இந்த வேலையிலும் இந்த சாட்சி சொல்ல ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை செய்கிறார். அதுக்காக ஆண்டவர் கூட நன்றி. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் சில கேள்விகளுக்காக கடமையை தட்டி நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இன்மையாயே தனம் தோன்றினோமே. ஆனந்தமே 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 பரமானந்தமே நன்றியாருள்ளமே மேகமாய் கேட்டோமே. அல்லேலூயா துதித்தாடிடுவோம். நன்றியாருள்ளமே மேகமாய் கேட்டோமே. அல்லேலூயா துதித்தாடிடுவோம். அல்லேலூயா. நம்முடைய நாம் சொல்றோம், சாட்சி கொடுத்துட்டு இடம் கொடுத்த ஐயாவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த சாட்சி சொல்லணும்னு நினைக்கல, ஆனாலும் இதான் கடைசி நாளாக இருக்கும்னு நினைத்து அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல ஆண்டவர் சாட்சியை சொல்கிறார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் சபை நினைக்கும் பொழுது நான் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. விசேஷமா ஐயா சொன்னாங்க, நம்முடைய வரலாறு சொல்லும் போது நினைச்சேன் வரும்பொழுது இந்த இடத்துல 2 குடும்பங்கள் அதே ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அதுக்காக அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். அவர்களாக அர்ப்பணம் செய்து அதுக்காக நினைச்ச வரும்பொழுது ஒருவேளை ஐயா சொன்னது உண்மைதான். கரிசல், ஓடகரை, அஞ்சாபுரம் இந்த இடங்களெல்லாம் தாண்டி 2 விலை அதெல்லாம் வரலாற்று புத்தகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் சொல்லி கடைசியில் நமக்கும் அந்த பரிசுத்தாவியானுடைய வழியில் வந்து நம்ம வழக்கடை கொடுத்துக்கோ அந்த ஆண்டவருடைய திருவை நம்முடைய முன்னோர்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய நம்மளை ஆண்டவர் பற்றி கொண்டார்கள், நம்மளை வழிநடத்தினார்கள். அதனால வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்.
இந்த கோயிலை நாம் ஆரம்பிக்கும் பொழுது பல கஷ்டங்கள், ரெண்டாவது இந்த சிஎம்எஸ் உருவாக்கும் பொழுது பல கஷ்டங்கள், அப்படியெல்லாம் தடையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து இந்த இடத்துல அதெல்லாம் பேர் சொல்லிட்டு தான் நடக்காது, அது நல்லா இருக்காது. ஏன்னா மரங்கச்செல்லாம் விட்டு போகிறது. அதனால எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பாடுபட்டு தான் அந்த பணிகளும் கட்டி அந்த இந்த பணிகளும் 42 கஷ்டப்பட்டு மோசம் செய்கிறவர்கள், அதான் அவங்களுக்கு மோசம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க ஒரு லெட்டர் எங்கள் மாமா லெட்டர் இருக்கு 1942 இருக்கிறது. 2 ஆசிரியர்கள் வந்து செய்தவர், 2 ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்பவும் 2 ஆசிரியர், அன்றைக்கு 42 2 ஆசிரியர்கள், இன்றைக்கு 2 ஆசிரியர்கள் அப்படியே இருக்குது. அதனால ஆண்டு இன்னும் அவருடைய உடலை இன்னும் நடக்கும் கத்தனம் பெரிய காலம் செய்திருக்கிறார். எனவே அப்படித்தான் அந்த குடும்பம் இன்றைக்கு போகுது. அப்போ அந்த குடும்பம் நடக்கும்போது 150 ரூபா வீடு எடுத்துக்காங்க, 150 ரூபா, அதுவும் கவலையாக இருக்குது. ஒரு கோட்டை மேலே 10 ரூபா, 10 ரூபா அங்கே இருந்து அந்த ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடம் ஆலயம் தான், பள்ளிக்கூடம் தான் முக்கியம். பள்ளிக்கூடம் மூலமாக தான் வாங்கி அதுக்கப்புறம் ஆலயம் 2 ஒன்று தான். எனவே அதுக்கப்புறம் இங்கே ஆலயம் பண்ணிட்டு நீங்கள் மிக கருத்து பெரிய அதனால யாரும் இங்கே கஷ்டம் இல்லை, ஆண்டவர் வழிநடத்துகிறார். ஆனால் அவர் உண்மையான சாட்சியாக அவர்கள், அதனால் அவனுடைய வகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆமாம், நான் கொரோனாவில் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என் மகன் ஃப்ரெட்ரிக்கும் ராஜாவும் தினம் வந்து பார்ப்பாங்க. ஆமாம், மற்ற யாரும் வரமாட்டாங்க, அங்கெல்லாம் ஆட்கள் நிறுத்திடுவாங்க. எனக்கு ஒரு ஆள் நிறுத்திடுவாங்க. எனக்கு ஒரு அந்த ஆளுக்கு எனக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபா ஒரு டெய்லி ஆஸ்பத்திரியில். அந்த ஆஸ்பத்திரி அப்புறம் சாப்பிடணும், அங்கே இங்கே போகணும், காலையில் பேப்பர் ஆகிடணும், அப்புறம் மத்தியானம் பேப்பர் ஆகிடணும். இப்படி தான் கொரோனா யாரும் வரக்கூடாது. ஆனால் ஏன் வருவோம், வந்து ஜோம் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ரிக்கு வருவோம், ராஜா வருவோம், சாப்பிட பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அங்கே இருக்கு, எனக்கு அடுத்த வீட்டிலேருந்து ஆர்டர் போயிட்டே இருக்கும். அது கொரோனாவில் ஆர்டர் போயிட்டே இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு ஆஸ்பத்திரி இல்லை, காட்டு போயிட்டு இருக்கோம். நான் அந்த திறனை முடிஞ்சவரை நான் சாப்பிடணும். நான் பணம் தான் நடக்கும். நானே எனக்கு நாய்க்கு முடிஞ்சு நான் போயிடுவேன். எனக்கு காட்டு வழியாக விளம்பராக, வீட்டு வழியாக விளம்பராக, நான் அங்கே நேரம் போயிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால பயப்படாம இருந்தேன். நல்லா கற்றுக்கிறதுனால ஒரு 20 நாளில் அந்த விடுதலையாக முடியலை. எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான். ஏன்னா அவங்க எல்லாரும் அது ஒரு தந்திரம் இருக்கிறது. என்ன கூட தந்திரமான விட்டுருக்காங்க. அந்த ஊசி போட்டவுடனே என்ன வளருது, அந்த வாய்ப்பு இன்றைக்கே இருக்கு. நான் சொல்லவே ஆனால் ஆண்டு ராஜதையா அது எப்படி இருக்கு அவருடைய இருக்கிறது. அதனால இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தேர்ந்தது என் மனைவி 2 பேரும் பண்ணலாம். 2 பேரும் ஆசை இல்லை. எவ்வளோ தருவாட்டம் பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டு விடல. இன்றைக்கு வரைக்கும் நான் தெரிகிறேன். இனிமேல் நடத்தாரு அப்படின்னு நான் செய்கிறோம். நாம் அதுக்கு ஆயப்படுவோம். கற்றுக்கு நல்ல தகவல் சொல்கிறோம். சமயமாக சரியான தகவலாக குடும்பத்தின் பிள்ளைகள் கொடுத்த நல்ல பாதுகாவலுக்காக கரைகளை கட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 அவர்களுடைய ஒரு பிள்ளைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். சிறுவதிலிருந்து தரப்படே இந்த 25ஆம் ஆண்டு ஆலய பிரதிஷ்டை நாளில் கூட ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுடைய பாதப்படியில் வந்து சாட்சி சொன்னார்கள். இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியை பெறுகள் செய்யும். இந்த ஆராதனையிலும் பொறுத்தனையோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 303வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 303 தெய்வாமி பரவாசராய்.